வணக்கம். இன்றைய விளக்கப்பதிவிற்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். சரி, தாமதிக்காமல் நேரடியாக விஷயத்திற்குள் செல்வோமா? இன்று நாம் பார்க்கப் போவது நம்பிக்கை, துரோகம் மற்றும் அதிலிருந்து மீண்டு வரும் ஒரு உன்னதமான கதையைத்தான். இது ஏதோ ஒரு சாதாரண கதை இல்லைங்க. காலம் காலமாக நம்மை எச்சரித்து வரும் ஒரு ஆழமான வாழ்க்கை பாடம். வாருங்கள், பயணத்தை தொடங்குவோம். நீங்கள் எப்போதாவது யாரையாவது முழுமையாக நம்பி கடைசியில் அவர்களின் தேன் போன்ற வார்த்தைகள் உங்களை வீழ்த்துவதற்காக விதிக்கப்பட்ட வலை, அது ஒரு பொறி என்று எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த கேள்வி நம்மில் பலருக்கு பரிச்சயமானதுதான் இல்லையா? நம்மில் பலரும் ஏதோ ஒரு கட்டத்தில் இத்தகைய கசப்பான அனுபவத்தை கடந்திருப்போம். ஒரு மனிதரின் வெளிப்படையான பேச்சை மட்டுமே நம்புவது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதற்கான விடையை ஒரு சுவாரஸ்யமான கதையின் மூலம் நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். பகுதி 1. நல்லவனும் தந்திரக்காரனும். எவ்வளவு அழகான அமைதியான ஒரு தென்னிந்திய கிராமம்! பறவைகள் சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கும் செழிப்பான பசுமையான வயல்கள் நிறைந்த அந்த ஊரில்தான் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அதிகாலை சூரியனின் பொன்னொளி போல மிகவும் தூய்மையான மனசுக்காரன் அவன். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவன். தன் கிராமத்து மக்களுக்கு எந்த உதவி என்றாலும் சிரித்த முகத்தோடு ஓடிச் சென்று செய்யும் குணம் கொண்டவன். இதனால் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் அருணை மிகவும் பிடிக்கும். அவனது வாழ்க்கை அந்த அழகான விடியலை போலவே மிக அமைதியாக போய்க் கொண்டிருந்தது. இப்போ இந்த கதையில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான முரண்பாடு ஒன்று இருக்கிறது. ஒரு புறம் அருண் ரொம்பவும் வெள்ளந்தி மனிதன், எல்லாரையும் எளிதாக நம்புபவன். மறுபுறம் இதே கிராமத்தில் வசிக்கும் விஜய். விஜய் மிகவும் வசீகரமானவன், அனைவரிடமும் இனிமையாக சிரித்து பேசுபவன். ஆனால் பாருங்க, அந்த சிரிப்பிற்கு பின்னால் இருக்கும் அவனது கண்களில் ஒரு வஞ்சகம் மறைந்திருந்தது. மற்றவர்கள் முன்னேறுவதைக் கண்டு அவனால் பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு ஆழமான பொறாமையும் சுயநலமும் அவனுக்குள் இருப்பதை யாருமே அறியவில்லை. பகுதி 2. இனிமையான வார்த்தைகள் என்ற பொறி. அருணும் விஜயும் மாலை நேரங்களில் ஓர் ஆழமரத்தடியில் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசுவது வழக்கம். மிதமான அந்த மாலை வெயிலில் இதமான காற்றில் இருவரும் நெருங்கிய நண்பர்களைப் போல பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போது விஜய் அருணிடம் மிகவும் அக்கறையோடு, "நண்பா, உனக்கு நல்லது நடக்கணும் என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன்" என்று கூறுவான். எவ்வளவு இனிமையான வார்த்தைகள்! இந்த தேன் போன்ற பேச்சால் அருண் அவனை தனது நெருங்கிய உண்மையான நண்பனாகவே முழுமையாக நம்பிவிட்டான். நிலைமை இப்படி போய்கொண்டிருக்க, ஒரு நாள் கிராமத்திற்கு நகரத்திலிருந்து சில வியாபாரிகள் வருகிறார்கள். அவர்கள் கிராம மக்களுடன் இணைந்து ஒரு புதிய தொழில் வாய்ப்பை முன்வைக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட அருணுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை. பல வருடங்களாக தான் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணத்தை வைத்து அந்த புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று முழுமூச்சாக எண்ணுகிறான். இந்த சந்தர்ப்பத்தை விஜய் எப்படி மிகவும் தந்திரமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். மக்கள் நடமாடும் அந்த சந்தைப் பகுதியில் நின்று கொண்டு அருணிடம் மிகவும் அழுத்தமாக, "நண்பா, இந்த வாய்ப்பு வாழ்க்கையில ஒரே முறைதான் வரும். நீ என்ன மட்டும் நம்பு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நாம சேர்ந்து தொழில் செய்தால் பெரிய லாபம் கிடைக்கும்" என்ற ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசுகிறான். அந்த நம்பிக்கையான பேச்சில் மயங்கி விஜய் விரித்த இனிமையான வலையில் அருண் எவ்வித சந்தேகமுமின்றி மிக எளிதாக மாட்டிக்கொள்கிறான். பகுதி 3. இருளில் நடந்த துரோகம். இது எப்படி படிப்படியாக வேகமாக நடந்தது என்பதை பார்ப்போம். முதலில் அருண் தனது வீட்டில் பல ஆண்டுகளாக சேமித்த பணத்தையும் ஏன் குடும்ப நகைகளை கூட முழு நம்பிக்கையுடன் விஜய் கிட்ட அப்படியே கொடுக்கிறான். பொருட்களை வாங்குவதாக கூறி விஜய் உடனடியாக நகரத்திற்கு செல்கிறான். அதன் பிறகு நாட்கள் நகர்கின்றன, வாரங்களாகின்றன. விஜய் திரும்ப வரவே இல்லை. அருணின் மனதில் மெல்ல மெல்ல பயம் எழுகிறது. அக்கம்பக்கத்து ஊர்களிலெல்லாம் ஒவ்வொரு வீதியாக விஜயை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறான் அருண். ஆனால் உண்மையான நிலவரம் என்னவென்றால், யாருக்கும் தெரியாமல் இருட்டிய பிறகு அடர்ந்த நிலவொளியில் ஒரு கனமான பணப்பையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு விஜய் வேற ஊருக்கு தப்பிச் சென்று விட்டான். அருண் தனது சிறந்த நண்பன் என்று முழுமையாக நம்பியவன் அவனிடம் இருந்த அனைத்தையும் சுருட்டிக்கொண்டு ஓடிவிட்டான் என்ற கசப்பான உண்மை இப்போது வெளிச்சத்திற்கு வருகிறது. அத்தனை தெருக்களிலும் தேடி அலைந்து இறுதியில் விஜய் தன்னை ஏமாற்றிவிட்டான் என்பதை உணரும் அருணின் மனநிலையை சற்று யோசித்து பாருங்கள். கொட்டும் மழையில் தனிமையில் அமர்ந்தவன் சிந்தும் கண்ணீர் பணத்தை இழந்ததற்காக மட்டுமல்ல, இவ்வளவு இனிமையாக பேசியவன் எப்படி எனக்கு இப்படி செய்தான் என்ற துரோகத்தின் வழியே அவனை குடைந்து எடுக்கிறது. ஒரு நம்பிக்கையின் வீழ்ச்சி எவ்வளவு கொடூரமானது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. பகுதி 4. தேன் தடவிய கத்தி. இந்த ஆழமான துயரத்திலிருந்து அருண் எப்படி மீண்டு வருகிறான் என்பதுதான் கதையின் மிகவும் சிறப்பான பகுதி. அமைதியான கிராமத்து கோயிலின் பின்னணியில் ஒளிரும் இதமான சூரிய கதிர்களுக்கு நடுவே மனமுடைந்து போய் அமர்ந்திருந்த அருணை அந்த கிராமத்தின் மூத்த பெரியவர் ஒருவர் அணுகுகிறார். அவர் அவனுக்கு ஒரு மாபெரும் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துகிறார். அந்த பெரியவர் அருணுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணத்தை கூறினார். அதுதான் தேன் தடவிய கத்தி. இந்த கருத்தை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கத்தியின் மீது தேன் தடவப்பட்டிருந்தால்
அது பார்ப்பதற்கு மிக அழகாகவும் சுவைக்க இனிமையாகவும் இருக்கும். ஆனால் அதன் உண்மையான நோக்கம் உள்ளே ஆழமான காயத்தை ஏற்படுத்துவதுதானே? விஜய் போன்ற மனிதர்கள் அப்படித்தான். அவர்களின் வார்த்தைகளில் தேனிருக்கும், ஆனால் உள்ளத்தில் வஞ்சகம் தீட்டப்பட்ட கத்தியாக இருக்கும் என்பதை அருணுக்கு அவர் மிகத் தெளிவாக புரிய வைத்தார். அந்த பெரியவர் கூறிய 3 முக்கிய அறிவுரைகள் இவைதான். முதல் குறிப்பு, வாழ்க்கையில் எல்லாரையும் உடனடியாக நம்பிவிடக் கூடாது. இரண்டாவது, ஒருவரின் இனிமையான பேச்சின் பின்னால் இருக்கும் வஞ்சகத்தையும் பொறாமையையும் நாம் அடையாளம் காண தவறக்கூடாது. மூன்றாவதாக, உண்மையான நண்பர்கள் என்பவர்கள் உங்களின் இருண்ட நேரங்களில், கஷ்டங்களில் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். நட்பு என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லை, செயலில் இருக்கிறது. பகுதி 5. விவேகமும் உண்மையான நட்பும். அருணின் அற்புதமான மாற்றம் இங்கிருந்துதான் தொடங்கியது. அவன் தனது நல்ல மனதை, பிறருக்கு உதவும் குணத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக தனது விவேகத்தை வளர்த்து கொண்டான். வெளிப்படையான பேச்சை மட்டும் கேட்டு யாரையும் நம்புவதை அவன் முற்றிலுமாக நிறுத்தினான். மனிதர்களை அவர்களின் நிலையான குணங்களை வைத்தும் செயல்களை வைத்தும் மதிப்பிட கற்றுக்கொண்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக உறுதியான நம்பிக்கையோடு அந்த அதிகாலை சூரிய உதயத்தின் கீழ் தனது வயலில் மீண்டும் அயராது உழைக்கத் தொடங்கினான். இதுதான் உண்மையான வெற்றி. தனது கடின உழைப்பால் அருண் மீண்டும் வாழ்க்கையில் முன்னேறினான். ஒரு அழகான பொன்னான சூரிய அஸ்தமனத்தில் அவன் முகத்தில் இப்போது ஒரு பெருமிதமான புன்னகை இருக்கிறது. அதற்கு காரணம், இப்போது அவனை சுற்றியிருப்பவர்கள் விஜய் போன்ற போலியானவர்கள் அல்ல. அருணின் கவனமான தேர்வாலும் மனிதர்களைப் பற்றி ஆழமான புரிதலாலும் அவனுக்கு கிடைத்த உண்மையான விசுவாசமான நண்பர்கள். நாம் இந்த விளக்கப்பதிவின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள். இனிமையாக பேசுபவர்கள் எல்லாரும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் ஆகிவிட முடியாது. அவர்கள் பேசும் வார்த்தைகளின் வெளியடுக்கை தாண்டி அதன் உள்ளே இருக்கும் உண்மையான நோக்கத்தை பார்க்க பழக வேண்டும். ஒருவரின் நிலையான குணத்தையும் செயல்களையும் வைத்து மட்டுமே நமது உறவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நிறைவாக உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் உள்ள உறவுகளை நீங்கள் எதன் அடிப்படையில் உருவாக்குகிறீர்கள்? வெறும் வார்த்தைகளின் இனிமையின் அடிப்படையிலா, அல்லது ஒருவரின் உண்மையான அசைக்க முடியாத குணத்தின் அடிப்படையிலா? இந்த கேள்வியை உங்களோடையே விட்டுச் செல்கிறேன். உங்களை சுற்றியுள்ளவர்களை சற்று உற்று நோக்குங்கள். மற்றொரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவில் மீண்டும் புதிய தகவல்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை விவேகத்தோடு செயல்படுங்கள்.